வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாயத்மிக்கு வக்ரதுண்டாய திமிகி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாயத்மிக்கு மகாசேனாய திமிகி தன்னோ ஷண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 16/5/2024 தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி காலை 9:06 வரை அஷ்டமி, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் இரவு 8:33 வரை மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஸ்தமம் மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களை, மேஷ ராசியை பொறுத்தவரை மக நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 5ஆம் இடத்துல பயணம் பண்றார். 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் மக நட்சத்திரம் கேது பகவான் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார். கேது பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல கடன்கார இடத்துல உட்கார்ந்து சில எதிரிகளை, சில வழக்குகளை கொடுத்து கொண்டிருந்தார். அவற்றை எல்லாம் ஃபினிஷ் பண்ற மாதிரி, அவற்றையெல்லாம் முடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான நாள். ஒரு பக்கம் தனக்காரராக குரு பகவான் அஸ்தமனத்தில் இருந்தாலும் மறைமுகமாக வருமானத்தை கொடுக்கிறார். அந்த வருமானத்தை வைத்து பழைய பிரச்சனைகளை முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நீங்கள் இனிமேல் கடங்காரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் கடனை அடைத்து வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் திருவாரூரில் அருள்பாலிக்கக்கூடிய தியாகராஜ பெருமானும் அந்த கோயிலே அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரரும். அவங்க 2 பேரும் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்குங்க. இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக, கடன் அடைக்கிற நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை கேந்திராதிபதி தோஷத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், மக நட்சத்திரத்திலேயே பூர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்களது 5ஆம் வீடாக இருக்கக்கூடிய கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் பார்க்கிற இந்த நேரத்தில், கேதுவோட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக இருந்த எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள். தொழில் ரீதியாக சிலர் தொல்லையாக இருந்தாங்கப்பா, எப்பப்பாரு எனக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்தாங்க, எப்பப்பாரு என்னை பார்த்து கண்ணு வச்சுட்டே இருப்பாங்க, எப்பப்பாரு என்கிட்ட டிஸ்டர்பன்ஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க, நெகட்டிவ் எனர்ஜி ஏற்றி விட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களை, சொல்லக்கூடிய ஆட்களை வென்று காட்டக்கூடிய திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் நோயை தீர்க்கலாம், எதிரியை வெல்லலாம், தொழில் ரீதியாக பல்வேறு இடையூறுகளை சரி செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாளில் திருத்தணியில் அருள்பாலிக்கக்கூடிய தணிகாசல மூர்த்தி மனசு நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது எதிரிகளை வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கும். மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். உங்கள் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் கொடுக்கக்கூடிய தொல்லைகளை விடுவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சிலர் உங்களை காலை பொழுதுல ஏச்சு பேச்சா, இப்போ நீ பணம் தரியா இல்லையா, எப்போ நீ அந்த விஷயத்தை முடிக்கிறியா இல்லையா அப்படின்னு உங்களை தொல்லைப்படுத்துவார்கள். அந்த தொல்லையின் மூலியமாக, பண வருவாயின் மூலியமாக தொல்லைகளை முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தொல்லையிலிருந்து விடுதலை. இப்போ இத்தனை வருஷமாக இந்த தொல்லை இருந்தது, இன்னைக்கு நான் பீஸ்ஃபுல்லாக ஒரு விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் சிதம்பரம் அருகே ஆச்சால்புரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது தொல்லையிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 3ஆம் இடத்தில் பயணம் செய்யக்கூடிய கேதுவோடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு வெற்றிகளை, தடைகளை தருவார். பயணத்தில் இருந்த தோல்விகளை முடித்து விடுவார். ஒரு இடத்துல ஒரு நண்பரை நீ போய் பார்க்குறீங்கன்னா, ஒரு வேலை விஷயமா ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா, அவங்களுக்கால உங்களுக்கு லாபம் இல்லை, எத்தனை முயற்சி செய்தாலும், எத்தனை பயணம் செய்தாலும் அது தோல்வியில் தான் முடியுது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்று பயணத்தின் மூலியமாக தொட்டது துலங்கும் நாள், விட்டது கைகூடக்கூடிய நாள் அற்புதமாக இருக்குது. இந்த நல்ல நாளில் பயணத்தின் காரகனாக, பயணத்தின் கடவுளாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமான், நாமக்கல் ஆஞ்சநேய பெருமான மனசில் நினச்சிட்டு ஓம் தத்புருஷாயத்மகி வாயுபுத்ராய் திவிங்கி தன்னு அனுமன் பிரசோதியாத் என்ற காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது இன்று பயணத்தின் மூலமாக
அற்புதம் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு ஜென்மத்திலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களை, சில மன வருத்தங்களை தரதான் செய்வார். கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கல், கோபதாபங்கள், குரு விரைவா சாதகமா இல்லை, இது எல்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் அழுத்தமா இருக்கும். காலை பொழுதுல, இரவு பொழுது சிறப்பா இருக்கும். பயப்படாதீங்க. கணவனால் மனைவிக்கு லாபம், மனைவியால் கணவனுக்கு லாபம், கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நம்ம தவறே செஞ்சாலும் என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்கலப்பா, நான் தவறே செஞ்சாலும் என் புருஷன் என்னை விட்டு கொடுக்கலப்பா, நான் தவறே செய்தாலும் என் காதலன் என்னை விட்டு கொடுக்கலப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தவறுகளிலிருந்து உங்களை திருத்தி வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். சிக்கலில் அருள்பாலிக்கக்கூடிய வேல் நெடுங்கண்ணிய மனசுல நினைச்சிட்டு சிக்கலிருந்து விடுபட்டு சாதித்து காட்டும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னி ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு மன அழுத்தங்களை, பல்வேறு நோய்களை, பல்வேறு தலைவலிகளை கொடுத்து கொண்டிருந்த கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து குரு பகவான் சாதகமாக வந்திருக்கிற இந்த நேரத்தில் வருமானத்தின் மூலியமாக வாழ்க்கையில் இருந்த சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு கடன் எனக்கு இருந்துச்சுப்பா, அந்த கடனுக்காக நான் ஒரு ரொம்ப தூரம் பயணம் செய்து ஒரு வேலை பார்த்தேன், அந்த வேலையின் மூலமாக ஒரு வருமானம் வந்துச்சு, அந்த வருமானத்தை வைத்து அந்த கடனை நான் இன்னைக்கு அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஒரு பெரிய நோய் இருந்துச்சு, அதனால ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் கூட நான் ஒரு வைத்தியம் செய்து கொண்டு அந்த வைத்தியத்தின் மூலியமாக ஒரு பலன் வருவது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். இந்த நல்ல நாளில் திருக்கோவிலூர் அனுபாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. துலா ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய இன்றைய நாள் சில வருத்தம் தோய்ந்த நிகழ்வுகள் இருந்தாலும், சிலர் உங்களை கேலிப்பணமா பேசினாலோ கேலி சித்திரமா உங்களை சித்தரித்தாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றங்கள் நடைபெறக்கூடிய நாள், நினைவுகளால் பல்வேறு லாபங்களை அடையக்கூடிய நாள், பொருளாதாரத்தில் பல்வேறு மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் பிரச்சனையும் இருக்கும், லாபமும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். துலாம் ராசிக்காரர்கள் மகான்கள் வழிபாடு செய்யுங்க. ராகவேந்திரருடைய ஸ்லோகத்தை சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயிஷ பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனுவே நமக என்ற ஸ்லோகத்தை சொல்லிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கஷ்டம் தீர்ந்து லாபம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு சந்திர பகவான் சாதகமான சூழலில் இல்லை என்றாலும், வருத்தமான நிகழ்வுகள் இருந்தாலும் பல்வேறு லாபங்களை தருவார். தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய காலம். பதவியை தேடி அலைந்த காலம் போய் இன்னைக்கு பதவியே நம்ம காலடியில் வந்து விழுது அப்படின்ற செய்தி வரக்கூடிய காலம். இன்னைக்கு ஜெயிப்பீங்களோ இல்லையோ, குரு அஸ்தமன தோஷம் ஜூன் 2ஆம் தேதிக்கு விலகி நீங்கள் நல்ல நிலைக்கு போறீங்க அப்படின்றதை உணர்த்தக்கூடிய பொழுது. ஏன்னா குரு அஸ்தமனம் ஆயிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியால் மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியல அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவற்றை எல்லாம் ஜூன் 2க்கு மேலே அடைய முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் நடைபெற போகுது, ஏற்றம் வரப்போகுது, தொட்டது துளங்க போகுது. இந்த நல்ல நாளில் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது காமாட்சி அம்மன் அருளால் வளம் காணும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சூரிய பகவான் மனையேறி செல்லக்கூடிய சந்திர பகவானால் பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய காலம். அதிகார பதவி, அதிகாரத்தில் உள்ளவர்கள் நட்பு, பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்றம், கணவன் மனைவி ஒற்றுமையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, வீடு மண்மனை யோகம் அமைவது, வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நல்ல நாளில் பொருளாதாரத்தில் ஏற்றம் பெறுவதற்கு காசியில் அருள்பாலிக்கக்கூடிய விசாலாட்சி. பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் சிவ வழிபாடை அதிகமாக செய்வார்கள். சிவன் தான் அவருக்கு நிறைய கொடுப்பாரு. காசியில் அருள்பாலிக்கக்கூடிய விசாலாட்சி மனசில் நினைச்சு நாளை தொடங்கும் போது காசி விசாலாட்சி அருளால் கவலை தீர்ந்து மனலாபம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு தொட்டது துளங்க போது, விட்டது கைகூட போது, வியாபாரம் பெருக போது. அதே சமயத்தில் இன்று சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார். இவ்வாறு எல்லாமே சேர்ந்து பல்வேறு கஷ்டங்கள் சில இருந்தாலும், சில அழுத்தங்கள் இருந்தாலும், சனீஸ்வர பகவான் பாத சனியிலிருந்து
பல லாபங்களை குறைத்து கொண்டாலும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் வேலூரில் அனுபவிக்கக்கூடிய ரத்னகிரி முருகப்பெருமான மனசு நினைச்சு இந்த நாளை தொடங்கும் போது ரத்னகிரி முருகன் அருளால் புதிய வாழ்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு தொட்டது தொடங்குது, விட்டது கைகூடுது, பொருளாதாரத்தில் மாற்றம் வரப்போகுது, கணவன் மனைவி ஒற்றுமை பலப்பட போகுது, வீடு யோகம் அமையுது, வியாபாரம் பெருகுது, எதை தொட்டாலும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கும்பராசிக்காரர்கள் கும்ப கலசம் மாதிரி வாழ்வு அமைவதற்கு கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கும்பேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பல்வேறு இன்னல்களை பல்வேறு கஷ்டங்களை வழங்கதான் செய்வார். இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமையில் சில வருத்தங்கள் இருந்தாலும் சின்னதாக வருத்தம் இருக்க தான் செய்யும். நிறைய லாபம் இருக்கும். இறை வழிபாட்டை செய்யுங்க. 7.5 சனியில் இருக்கீங்க, குருவும் மாறிட்டாரு. அதே போல இன்றைய சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இது எல்லாம் சேர்ந்து நெருப்பால் கண்டம், வெயில் அதிகமாக போகாதீங்க, சுருண்டே விழுந்து விடுவீங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. இன்றைய நல்ல நாளில் கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. ஏன்னா கேதுவுடைய நட்சத்திரம் மூல நட்சத்திரம், அதே கேதுவுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரத்தில் தான் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். அதனால் சில இடையூறுகளை செய்யத்தான் செய்வார். நோய்களை கொடுப்பார், வருத்தங்களை கொடுப்பார், சில அலட்சியங்களை செய்வார். உங்களை சிலர் அலட்சியம் செய்து கொள்வார்கள். பழைய நிலை இருக்காது, சில வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். பூராட நட்சத்திரம் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். இந்த நல்ல நாளில் மாரியம்மன் வழிபாடு செய்யுங்க. சமயபுரம் மாரியம்மனை மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று குரு பெயர்ச்சி வந்த பிறகு சூரிய பகவானும் குரு பகவானும் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான காலம். அதே சமயத்தில் சூரியன் பகை பெற்றிருக்கிறார். யாரெல்லாம் ஜன ஜாதகத்துல அரசாங்க வேலை கிடைக்கல, தந்தையால் லாபம் அடையல அப்படின்னு புலம்பிக் கொண்டிருந்த அன்பர்களுக்கு அதிகார பதவிக்கு வித்திடும் நாளாக இருக்கிறது. அதிகார பதவிக்காக நண்பர்களை சந்தித்து விண்ணப்பம் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. அதிகார நந்தீஸ்வரரை தொடர்ச்சியாக வணங்கணும். அதிகார நந்தீஸ்வரரை தொடர்ச்சியாக வணங்கி கொண்டு வரும்போது அதிகார பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நிகழும். குரு பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறார்கள். சிம்ம ராசியில் குரு பகவான் அமரக்கூடிய ஆண்டைத்தான் நம்ம என்ன பண்றோம், மகாமகம் கொண்டாடுறோம். அப்போ சூரிய பகவான் உச்சமாக இருப்பார். இப்ப சூரிய பகவான் பகை பெற்று அவரோடு குரு பகவானும் செல்லக்கூடிய இந்த காலம் மகாமகத்தை அப்படியே ரிவர்ஸா நினைச்சு பாருங்க. மகாமகத்துல யாருக்கெல்லாம் தந்தையால் லாபம் அடைகிறார்களோ அவர்கள் நல்ல நிலைக்கு போவாங்க. சூரியன் உச்சமாக இருந்து அவரோட குரு பகவான் சேரும்போது, அப்ப யாரெல்லாம் தந்தையால் லாபம் அடையலையோ அவர்கள் எல்லாம் நல்ல பதவிக்கு போகக்கூடிய காலம். சூரிய பகவான் பகை பெற்று அவரோட குரு சேரும்போது அதிகார பதவியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். தந்தையால் லாபம் அடையாதவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அதிகார பதவி உங்கள் வாசல் தேடி வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இன்றைய நாள். இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் அதிகார நந்தீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு அனைவரும் இன்றைய நாளை தொடங்கும் போது அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமையும் என்பதே நிதர்சனமான உண்மை. வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள், இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். தினந்தோறும் ராசி பலன்களில் அவர்களுக்கான பரிகார கோவில்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு அன்றைய நாளில் அந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு சென்று அன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். மேலும் இது போல ராசி பலன் நிகழ்ச்சி தகவல்கள், ஆன்மீக தகவல்கள், முக்கிய திருவிழாக்கள், முக்கிய தினங்களை நமது வீப்ளே யூடியூப் சேனலில் வழங்கி கொண்டிருக்கிறோம். வீப்ளே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய பதிவுகள் தொடர்ச்சியாக அந்த சேனலில் வந்து கொண்டிருக்கும். நாளை மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.